அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான டிப்பா ரொட்டி. சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த குழி பணியாரம்லாம் செய்வோம்ல, அதே மாதிரியான டேஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்துடும். காஞ்சிபுரம் இட்லியோட ஃப்ளேவரும் இதில் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லைனாலும் கொஞ்சம் சாஃப்டாக அந்த காஞ்சிபுரம் இட்லியோட ஃப்ளேவர் வந்துடும். செய்யறதுக்கு ரொம்ப 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 ஈஸி. நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு இருக்குல்ல, இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா போதும், அந்த மாவு வச்சே இதை செஞ்சிடலாம். இதுக்கு கூட வந்து ஒரு ஸ்வீட் சட்னி கொடுப்பாங்க. வெல்லம், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போட்டு சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு ஆந்திரா கார சட்னியும் கொடுப்பாங்க. இதை கட் பண்ணிட்டு தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த அருமையான டிப்பா ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சாதாரணமான இட்லி தோசை மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சிருந்தா சூப்பராக இருக்கும். ஒரு 250 ml 1/4 கிலோ எடுத்துங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கின்னு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலையை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உப்பை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு நல்லா புளிச்சிருந்தா உடனே செஞ்சிடலாம். புளிக்கல அப்படின்னா ஒரு மணி நேரம் அப்படியே கூட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம கடாய் நம்ம செட் பண்ணுறது எப்படின்னா, நல்லா கனமான கடாயாக இருக்கணும். சின்ன அளவான கடாய், இந்த ஆப்ப கடாய் சொல்லுவோம்ல, அது இருந்தால் சூப்பராக இருக்கும். அதை வச்சுங்க. நல்லா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு நல்ல தாராளமாக ஒரு 3-4 கரண்டி, ஒரு 30 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு சின்ன கிளாஸ், இந்த கடாய் உள்ள அடங்குற மாதிரி ஒரு கிளாஸு, அதில் ஒரு அரை பங்குக்கு தண்ணி ஊற்றிட்டு நடுவில் அந்த கிளாஸை வச்சிடணும். அந்த கிளாஸை சுற்றி நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை சுற்றி ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை மூடி விட்டுடணும். கிளாஸு தடுக்கக்கூடாது. அது மாதிரி சின்ன அளவில் கிளாஸ் வைங்க. சிம்மில் வச்சுடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேகணும். திறந்தெல்லாம் பார்க்க வேணாம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் தேங்காய் எடுத்துங்க. இது மாதிரி சீவிடுங்க. சீவிட்டு நம்ம கரைச்சோன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். ஒரு சின்ன தாளிப்பு பாத்திரத்தில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றி நம்ம சீவின வெல்லத்தை போட்டு சூடாக வெல்லம் நல்லா கரையும்ல, நல்லா கரைச்சிங்க. நல்லா கொதி வரும்போது ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி இதில் போட்டுக்கணும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூனு சுக்கு பவுட்ரு போட்டுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சம் திக்கானா போதும். அவ்வளோதான், ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இந்த பாகு பதம் அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்க தேவையில்ல, ஆனால் லேசாக திக்கு இருக்கணும். கையில் வச்சா ஒட்டுற மாதிரி இருந்தால் போதுமானது. இப்போ 10 நிமிஷம் பாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம தண்ணி வச்சிருக்கோம்ல, அது நல்லா கொதிக்கும். அந்த ஆவிலேயே மேலே இருக்கிற மாவுலாம் வெந்துட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் பதமாக பார்த்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த கிளாஸை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு மெதுவாக சைடில் அப்படியே சீவி 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 இந்த ரொட்டியை, இது கிட்டத்தட்ட ஊத்தாப்பம் மாதிரின்னு வச்சிங்களேன், அப்படியே எடுத்து கொஞ்சம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். எடுக்கும் போது பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டா பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். மொறுன்னு இருக்கும். இது கூட இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட் சட்னி கூட அந்த ஆந்திரா கார சட்னி இருக்கு பாருங்க, அதையும் வச்சுக்கின்னு கட் பண்ணி தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பா ரொட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆந்திரா கேரளாவில் எதனா டிஃப்ரெண்ட்டாக டிஷ் இருந்ததுன்னா இதை செஞ்சு பார்க்கலாமேன்னு எதனா ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.